ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த லேப்டாப் ஹெச்பி லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா i7. இது i7ல் 10th ஜென்ரேஷன், அதாவது 10வது தலைமுறை சார்ந்தது. 16 GB ரேமு, அதே மாதிரி டச் மாடலு, 256 GB எஸ்எஸ்டி, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 4 GB NVIDIA கிராஃபிக்ஸு. ஸோ டோட்டல் 12 GB. வேறு லெவல் லேப்டாப்பு. லேப்டாப் கண்டிஷனும் சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய் வாங்க போனால் 1,00,000 மேலே இருக்கும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 32 தரோம். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. பேக்லேயே இவ்வளோ தெளிவாக இருக்குன்னா ஃப்ரண்ட்லேயே இவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்க. ஸோ ஒரு புது லேப்டாப் மாதிரியே இருக்குது. இது கூட அந்த ஸ்டிக்கர் ஏதோ ஒட்டியிருப்பாங்க போல இருக்குது, ஒன்றும் பிரிக்காமல் இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது, நீட் கண்டிஷனாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சார்ஜர் காட்டுங்க. இப்போ அந்த சார்ஜர், இதோட சார்ஜர் காட்டுவேன். ஸோ ஹெச்பியில் i7ல் 10th ஜென்ரேஷன். அது இல்லை ஹெச்பி லேப்டாப், அந்த உள்ளே வச்சுருக்காப்புல பாரு. எங்கே கொடுத்தீங்க? உள்ளே கொடுத்துட்டீங்களா? ஸோ பக்காவாக இருக்குது பாஸ். இது டச்சு மாடலு சரியா, உள்ளே இருக்கு, எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ i7 10th ஜென்ரேஷனு. என்ன ஜிபி சொன்னீங்க? 8 GB 16 GB ரேமு. எல்லாமே ஹை குவாலிட்டியில், ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. பேட்ரி என்ன 2-3 ஹவர்ஸ் இதோட பேட்ரி கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ செம்ம நீட் கண்டிஷன். டச்சுனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு வேறு லெவல். அப்படியே தூக்கி எங்கே வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த கீபேடுக்கு கூட யூஸ் ஆகாது, ஒரு டேபு கண்டிஷன் மாதிரி. 360 டிகிரி அது கிடையாதுல்ல, இது அப்படியே தான் வச்சுக்க முடியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32,000, 32,000. உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க உடனே வாங்கிடுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம புதுசு வாங்க போனோம்னா ₹1,00,000 மேலே செலவு பண்ணி வாங்க வேண்டியிருக்கும்.